பிஎம் மார்க்கெட்டில் ட்ரேடிங் போர்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்? ஓகே, நான் கதைக்கிறது கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் போர்ட். அதுலேயும் ஸ்பாட் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற ட்ரேடிங் போர்ட்டை மட்டும்தான் நான் கதைக்கிறேன். ஃபியூச்சர் ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங் எல்லாம் கெம்பிளிங், அதெல்லாம் சூதாட்டம், அதை பற்றி நான் கதைக்கிறதில்ல. அது சம்மந்தமான போர்ட்ஸும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. நான் கதைக்கிற எல்லாமே ஸ்பாட் ட்ரேடிங். ஸ்பாட் ட்ரேடிங்கில் சிம்பிள் கான்செப்ட் என்னென்னு சொன்னால், மார்க்கெட் கீழே போகக்குள்ள வாங்கணும், அதுலேருந்து மேலே போனிக்கின்னு சொன்னால் லாபத்தில் விற்கணும். திரும்ப மார்க்கெட் கீழே போகக்குள்ள வாங்கும், மேலே போனால் லாபத்தில் விற்கும். ஆனால் நீங்கள் வாங்கின இடத்துல இருந்து திரும்ப கீழே வந்துட்டுன்னு சொன்னால் டொலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ணி உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டை குறைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்டாப் லாஸ் போட்டு உங்களோட 90 to 95% ஆஃப் அந்த ட்ரேட் அமௌண்ட்டை காப்பாற்றும். இதுதான் சிம்பிளாக இந்த ட்ரேடிங் போர்ட் சொல்கிற விஷயம். ஓகே, ஸோ பிஎம் மார்க்கெட், புல் மார்க்கெட், சைட்வேஸ் மார்க்கெட், 3 வகையான மார்க்கெட் இருக்குது. பிஎம் மார்க்கெட்னு சொன்னால் மார்க்கெட் கீழே டவுன் ட்ரெண்டில் போகிறது. புல் மார்க்கெட்னு சொன்னால் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறது. சைட்வேஸ் மார்க்கெட்னு சொன்னால் மார்க்கெட் சும்மா நார்மலாக சைட்வேஸ்லேயே நடந்துட்டு இருக்கு. ஆனால் என்னதான் மார்க்கெட் புல் மார்க்கெட், சைட்வேஸ் அப்படி இல்லாட்டி பிஎம் மார்க்கெட்டாக இருந்தாலும் மார்க்கெட்டில் அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, 1% to 2% அப் அண்ட் டவுன் கண்டினியூஸாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் புல் மார்க்கெட்டில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும், பிஎம் மார்க்கெட்டில் சும்மா இருக்கணும், சைட்வேஸ் மேலே சும்மா இருக்கணும்னா இந்த அவசியம் இல்லை. புல் மார்க்கெட்டில் வரைக்கும் என்ன செய்யணும்னா ஃபாஸ்ட்டாக ப்ராஃபிட் எடுத்து கூடுதலான ப்ராஃபிட் கிடைக்கும். பிஎம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரம் டவுன் ட்ரெண்டில் வரக்குள்ள, சில நேரம் ஸ்டாப் லாஸ் அடி வரும், சில நேரம் டிசிஏ பண்ணி உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு நிறைய கொயினை அக்யூமுலேட் பண்ணும். நாளைக்கு கொஞ்சம் மேலே போனாலே பெரிய அளவில் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு கூடுதலான அளவு அக்யூமுலேஷன் நடக்கும் பிஎம் மார்க்கெட்டில். புல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குயிக் எவ்வளோ காலம் நீங்கள் பிஎம் மார்க்கெட்டில் அக்யூமுலேட் பண்ணதை செல் பண்ணி நிறைய ப்ராஃபிட்ஸ்கள் எடுக்கும் புல் மார்க்கெட். சைட்வேஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் புல் மார்க்கெட் மாதிரி ப்ராஃபிட்டும் வராது, பிஎம் மார்க்கெட் மாதிரி அக்யூமுலேஷனும் நடக்காது. நார்மலாக சின்னதாக வாங்கி விற்று போகும். ஓகே, ஸோ நீங்கள் புல் மார்க்கெட்னா மட்டும்தான் ப்ராஃபிட் எடுக்கலாம், பிஎம் மார்க்கெட் ப்ராஃபிட்டே எடுக்க இயலாம், சைட் வேஸ் மார்க்கெட்டா ப்ராஃபிட் எடுக்கலாம்லாம் இல்லை. எல்லாத்துலேயும் நீங்கள் நல்ல போட் கனெக்ட் பண்ணி போதிய அளவு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வைப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ராஃபிட் எடுக்கும். அது என்ன போதிய அளவு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா, பொட்டுக்கு ஒரு காயினுக்கு $500 அலோகேட் பண்ணணும்னு சொல்லி உதாரணத்துக்கு இருக்குன்னு சொன்னால் $500 நீங்கள் அலோகேட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் புல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு 10 to 20 இல்லாட்டி 50 தான் மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும். அப்போ சில ஆக்கள் பார்க்குற $500 அலோகேட் பண்ணி 50 தான் ட்ரேட் பண்ணுது, நம்ம இன்னொரு காயினை போடும் சொல்லி போட்டு $500க்கு 10 காயின் போட்டு வைப்பாங்க. ஓகே, ஸோ புல் மார்க்கெட்டில் இவ்வளோ ஒரு ஹெரேஜ் நேம் இல்லை. ஆனால் நாளை பிஎம் மார்க்கெட் வரக்குள்ள அதுக்கு டிசிஏ பண்ணுறதுக்கு காயின் இருக்காது. டிசிஏ பண்ணுறதுக்கு காயின் இல்லாட்டி பொட் ஸ்டப் ஆயிடும். பொட் ஸ்டப் ஆயினோடனே பிஎம் மார்க்கெட்டில் இந்த பொட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு பூமர் கதை தெரிவாங்க. ஓகே, பிஎம் மார்க்கெட்டில் பொட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலங்கிற அர்த்தம் நீங்கள் உங்களுக்கு கிரீட் எழும்பி இது செஞ்சு என்ன ப்ராப்பரான டிசிஏ பண்ணுறதுக்குரிய ஃபண்டுகள் வைக்காமல் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் நீங்கள் பொட்டுக்கு கிரீட் வந்தது தான் காரணம். ஓகே, உங்களுக்கு கிரீட் வந்தது தான் காரணம். நாளைக்கு பொட்டுக்கு ஏற்றார். ஏன்னா மனிதர்கள் நன்றி இல்லாதவர்கள் தானே, அடுத்தவனுக்கு ஏசுறது தானே பழக்கம். நம்மள போல இருந்தாலும் அடுத்தவனில் போலைய போடுறது தானே நம்மளோட புத்தி, ரைட்? ஸோ பிஎம் மார்க்கெட்டில் நீங்கள் வச்சிருக்கிற ட்ரேடிங் போர்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொன்னால் அதுக்குரிய அர்த்தம் நீங்கள் அதுக்குரிய ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்யலைன்னு அர்த்தம். ஓகே, நீங்கள் நல்ல ட்ரேடிங் போர்ட்டை கனெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஈவன் பிஎம் மார்க்கெட்டில் ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிச்சு வெளியில் வந்து உங்களோட ப்ராஃபிட்டை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் நல்ல என்ட்ரி எடுத்து நல்ல ப்ராஃபிட் எடுத்திருக்கும். அப்படி இல்லையா டிசிஏ பண்ணுறது ப்ராப்பரான ஃபண்டு வைக்கலன்னு அர்த்தம். ஓகே, சைட்வேஸ் மார்க்கெட்டில் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும், பெரிய அளவில் மூவ்மெண்ட் இருக்காது. இருந்தாலும் அது கீழே போக்குள்ள வாங்கி மேலே போக்குள்ள விற்று அது ஒழுங்காக அதில் வேலையை செஞ்சுட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த பிஎம் மார்க்கெட்டில் பொட்டு நல்லா ப்ராஃபிட் எடுக்காதுங்கிறது யார் ஹைக்கிற கதைன்னா உங்களுக்கு கிரீட் எழும்பி நீங்கள் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொடுக்காம நீங்கள் தேவையில்லாத பூமர் வேலை செஞ்சு விட்டு நாளைக்கு பொட்டு கேஸ் தெரிகிற ஆட்கள் கதைக்கிற கதை தான் அது. பொட்டுக்கு நீங்கள் சரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொடுத்து ஒழுங்காக ட்ரேட் பண்ண உங்களுக்கு தேவையான அளவு கொடுத்து தேவையில்லாமல் நீங்கள் மெனுப்ளேஸ் பண்ணாமல் பொட்டு எவ்வளோ கட்டுறீங்க அதுக்குரிய அலோகேஷனில் கொடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ண முடியுங்கன்னா பிஎம் மார்க்கெட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நீங்கள் பொட்டுக்கு ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செஞ்சு பொட் ட்ரேட் பண்ணுறியா, அப்படி இல்லாட்டி இதை மாதிரி பூமர் வேலை செய்கிறான்னு சொல்லி கீழே காமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு 100% பேசிவ் இன்கம் பண்ணுற ஏஐ ட்ரேடிங் போட்டுற பெஸ்ட்டான ஏஐ ட்ரேடிங் போட்டுற டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஏஐ ட்ரேடிங் போட்டு சொல்லி கீழே காமெண்ட் பண்ணுங்கள். பை.